இதயம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரதி ஆரியோட வீட்டை காப்பாத்தி பவானியோட பணத்தை எல்லாம் அடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் எங்க சேரணுமோ அங்க கொண்டு சேர்த்திடுறாங்க. ஆரியோட பேர்ல டெபாசிட் பண்ணிடுறாங்க பாரதி. இந்த கெட்டிக்காரத்தனத்தை பார்த்த பவானி உடனே பாரதி இதுக்கு மேல நம்ம சும்மா விட்டு வைக்க கூடாது, இவன் நம்மளை மொட்டையடிச்சிடுவா அப்படின்னு நினைச்ச பவானி இவ பேர்ல என்ன பண்ணலாம், இவளை ஏதாவது ஒரு வழியில சிக்க வைக்கணுமே, என்னைக்குமே வெளியே வர முடியாத அளவுக்கு அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே ஒரு புது திட்டத்தை சுதாகரையும் மித்ராவையும் கூப்பிட்டு போடுறாங்க. என்ன மேடம், நீங்கள் எது செஞ்சாலும் அது சரியாக இருக்கும், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோங்கிறாங்க. சரி, இப்போ துரை இன்னும் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்கான், அவனை நம்ம வெளியில் ஜாமீனில் எடுத்துகிட்டே வரணும், ஆனால் நம்ம தான் எடுத்தோன்னா அவனுக்கே தெரியக்கூடாதுங்கிறாங்க. என்ன மேடம் அது இப்படி முடியுங்கிறாங்க. ஆமாம், பாரதிங்கிற பேரில் தான் போய் நம்ம ஜாமீனில் எடுக்க போகிறோன்னு வக்கீலை வச்சு பாரதிங்கிற பேரில் ஜாமீன் எடுத்துகிட்டு வர்றாங்க. வெளியில் வந்த துரை பாரதி கண்டிப்பாக என்னை எடுக்க வாய்ப்பே கிடையாது, யார் எடுத்துருப்பான்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. இங்கே ஒரு கும்பலே நிற்குது. பவானி, ஏகாம்பரம், மித்ரா, சுதாகர் இவங்க எல்லாரும் நிற்கிறத பார்த்த தவிர ஆச்சரியப்படுறாங்க, அதுலேயும் சந்தோஷமாக படுறாங்க. பவானி மேடம், நீங்கள் 2 பேரும் தான் என்னை வெளியில் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்கட்டுங்கிறதுக்கு தானே பாரதி பேரை வச்சு எடுத்திருக்கீங்கிறாங்க. ஆமாம் தவிர சஸ்பென்ஸாக இருக்கட்டும் தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணோங்கிறாங்க பவானி. என்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும் போல இருக்குது, அதுக்கு தானே என்னை ஜாமீன் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. தவிர கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், உன்னால் எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதனால தான் உன்னை இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வெளியில் எடுத்தோங்கிறாங்க. சரி, இவ்வளவு நாளாக நீங்கள் கண்டுக்காதவங்க இப்போ ஏன் என்னை வெளியில் எடுத்திருக்கீங்க, அதனோட ரகசியத்தை சொல்லலாமல்ங்கிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறேங்கிறாங்க பவானி. டோலியும் குடுமி சும்மா ஆடாது. சரி விடுங்க, என்ன நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம், நீங்கள் என்ன விஷயம் சொன்னாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் மேடம். கேட்க மறந்துட்டேன், அந்த பாரதி எப்படி இருக்கா, அவளுக்கு தானே நம்ம ஆப்பு வைக்க போகிறோம் அப்படின்னு துரை கேட்குறாங்க. அடடா துரை, நான் சொல்லாததுக்கு முன்னாடியே நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. துரை, நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கோ. பாரதி மேலே ஒரு கொலைப்பழி விழணும், அவள் தான் அந்த கொலையை பண்ணினான்னு சொல்லி அவள் ஜெயிலுக்கு போகணும், காலத்துக்கும் வெளியே வரக்கூடாது துரை. அப்படி ஒரு கொலைப்பழியை சுமத்தத்தான் உன்னை நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறாங்க. இதுக்கப்புறமும் பாரதியை வெளியே விட்டு வச்சோன்னா நம்ம யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது துரை. நாளாக நாளாக அவளோட ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இப்படி பண்ணினா மட்டும்தான் அவளை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சா தான் அவளோட ஆட்டம் அடங்கும். அவள் ஜெயிலுக்கு போனா மட்டும்தான் ஆதிக்க மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் நடந்தால் தான் நாம் நினச்ச மாதிரி எல்லாருமே சௌகரியமாக வாழ முடியும் துரைங்கிறாங்க பவானி. மேடம், இவ்வளவு நாளாக நம்ம சின்ன சின்ன மேட்டர் தான் செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் கொலைப்பழியை தூக்கி பாரதி மேலே போடுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. யாரை கொலை பண்ணுறது, அந்த கொலைப்பழியை எப்படி தூக்கி போடுறது, அது போலீஸ் நம்பணுமே அப்படின்னு துரை கேட்கும்போது, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் ஏற்கனவே பிளான் போட்டாச்சுன்னு பவானி ஒரு பிளானை சொல்கிறாங்க. தர, உனக்கும் பாரதிக்கும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. சொல்ல போனால் இன்னைக்கு நீ ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாரதி தான். இப்போ மட்டும் உன்னைத்தான் பாரதி ஜாமீனில் வெளியே எடுத்துட்டு வந்தா, அதுக்கப்புறம் அவள் தான் உன்னை கொன்னுட்டான்னு சொன்னால் ஊர் உலகமே நம்பும் துரைங்கிறாங்க பவானி. இதை கேட்ட துரை, ஐயோ என்ன மேடம் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கீங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் என்னையே போட்டுத்தள்ள பிளான் பண்ணிட்டீங்களே, அப்போ நான் செத்தத்தானே பாரதி மேலே பழி விழுகும், நான் உயிரோடு இருக்கும்போது அவன் மேலே எப்படி பழி விழுகும், அப்போ என்னை போட்டுத்தள்ள முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு துரை கேட்குறாரு. யதார்த்தமாக கேட்ட துரை கிட்ட பவானி சமாளிக்கிறேங்க. அட என்ன துரை, உன்னை போய் போட்டு தள்ள வேணாம், என்னால் எவ்வளவு காரியம் ஆக வேண்டியிருக்கு, உன்னையெல்லாம் போட்டு தள்ள மாட்டோம். மித்ரா துரையை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ என்ன முட்டாளா, உன்னை போட்டு தள்ளுறக்கு உன்னையவே நாங்கள் எதுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வரோம், இதை பாரு, நீ பாரதி கண்ணில் படுற மாதிரி அவள் போ, அதுக்கப்புறம் அவகிட்ட சின்ன பிரச்சனையை பண்டு, பாரதிக்கு சரியான கோவம் வரும், அடுத்தது நீயும் பாரதியும் பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரியும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்கும் தெரியட்டும், பாரதி உங்ககிட்ட சண்டை போட்டு அடிக்க வருவா, அப்போ அடித்த வசியில் நீ எங்கேயாவது தப்பிச்சிரு, அடுத்தது நீ தான் செத்துட்டேன்னு சொல்லி ஒரு அனாதை பணத்தை கொண்டு வந்து செட் பண்ணி எரிச்சிடலாம், அதுக்கப்புறம் இது பாரதி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு நம்ம போலீஸில் புகார் கொடுத்துடலாம், பாரதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க பாருங்கங்கிறாங்க. இதை கேட்ட துரையும், அடடா செட்டப் எல்லாம் அருமையாக தான் இருக்குது, நீங்கள் போட்ட பிளானும் நான் கேட்குறக்கே நல்லாயிருக்கு, நடந்தால் எவ்வளோ இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு நீ தான் ஒத்துழைக்கணும், நீ முதல்ல பாரதி கண்ணு முன்னாடி போ, அவள் உன்னை பார்த்ததும் உன் பின்னாடியே ஓடி வருவா, அதுக்கப்புறம் நீ பிரச்சனையை ஆரம்பிச்சிடுங்கிறாங்க மித்ரா. கொஞ்ச நாளைக்கு நீ யார் கண்ணிலையும் படாமல் தலைமறைவாக போயிடுங்கிறாங்க மித்ரா. இதை கேட்ட துரை, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வெளியில் வந்தால் மறுபடியும் நான் மாட்டிக்கவும் நல்லங்கிறாங்க. அட இவ்வளவு யோசிச்ச எங்களுக்கு அது தெரியாதா என்ன, இதை பாரு துரை, உன்னை சீக்கிரமாக யாருக்கும் தெரியாமல் ஃபாரின் அனுப்பிச்சி வச்சிருவோம், நீ அங்கே போய் ஜாலியாக செட்டில் ஆயிடலாங்கிறாங்க பவானி. ஃபாரின்னு சொன்னதுமே துரைக்கு அளவு இல்லாத சந்தோஷம். ஐயோ ஃபாரின் பறக்க போகிறேன்னா, ஐயோ நீங்கள் அப்போ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் மேடம், நான் செஞ்சு முடிச்சுட்டு நான் பறந்து போய்கிட்டே இருக்க போகிறேங்கிறாங்க. அப்படிவா வலிக்கு அப்படின்னு பவானி ஏகாம்பரம் எல்லாருமா சேர்ந்து துரையை வச்சு பெரிய திட்டம் போட்டாங்க. ஆதித்யா 2 பேரும் ஸ்கூல் விட்டு முடிஞ்சதும் தமிழோட மனசில் உள்ள ஆசையை அந்த கோயிலில் சீட்டாக எழுதி கட்டுனா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, போய் எழுதலாமா அப்படின்னு தமிழ் கேட்கவும் ஆதித்யாவும் சரிங்கிறான். தமிழ் மனசில் உள்ளதா பூரா அப்படியே அந்த சீட்டில் எழுதி கட்டிட்டு வர்றாங்க. இங்கே பார்த்தா பாரதி ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ துரை வந்து முன்னாடி நிற்கிறத பார்த்த பாரதி ஆட்டோ விட்டு இறங்கி வந்து, டே துரை, நீ எப்படிடா இங்கே வந்த, உன்னை ஜெயிலில் தானே வச்சுருந்தாங்க, எப்படி வெளியே வந்த, எப்போ ரிலீஸ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஓடி வராங்க. துரை பாரதி பின்னாடியே ஓடி வரட்டுன்ட்டு
அவங்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாரதி இது தெரியாம துரைக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. ஆதி தமிழையும் ஆதித்யாவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா எங்க 2 பேர்த்தையும் காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதி. அப்போ தமிழ் பாப்பா அவ மனசுல உள்ளதையெல்லாம் சாமிக்கு முன்னாடி சீட்ல எழுதி கட்டிட்டு வந்திருக்கா. அப்பா நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு ஆதித்யா ஓடி வரும்போது 2 பேரும் எங்கடா போயிட்டீங்க? நான் இவ்வளவு நேரமா காணான்னு பார்த்தேங்கிறாங்க ஆதி. அக்கா ஏதோ வேண்டிட்டு சாமியை கும்பிட்டு வந்தாங்கிறாங்க. அப்படியா சரி சரி போலாமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் கார்ல ஏற்றிட்டு இப்படின்னு காரை திருப்புறாங்க. அப்போ காத்துக்கு தமிழ் பாப்பா எழுதி வச்ச காகிதம் பறந்து வந்து காருக்கு முன்னாடி விழுகுது. அப்போ ஆதி பார்த்துட்டு என்னது கார் மேலே ஏதோ ஒன்று விழுந்த மாதிரி இருந்துச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு காரை விட்டு இறங்கி போய் அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்க்குறாங்க. தமிழ் பாப்பா எழுதி வச்சதை அப்படியே முழுசாக படிச்சுட்டு மனம் கலங்க நிற்கிறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை தமிழுக்கு பிறந்த நாள். பாவம் இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கா, எத்தனை கஷ்டப்பட்டுட்டா. இந்த வெள்ளிக்கிழமையோட அவளோட கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வைக்கலாம். அப்பா நான் இருக்கேன், அம்மா பாரதி இருக்கான்னு 2 பேரும் சேர்ந்து இந்த தமிழ் பாப்பாவுக்கு நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடணும். இனிமேல் நீ கவலைப்படாத தமிழ், உன் மனசில் எவ்வளவு அழுத்தம் இருந்தா நீ இவ்வளவு மனவேதனையோடு நீ சாமி கிட்ட சொல்லியிருப்ப. என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நீ சாமி கிட்ட சொல்லி எழுதியிருக்க. அந்த சாமி எனக்கு தெரிய வச்சிருக்கு. நீ கவலைப்படாத, இனிமேல் இந்த அப்பா உனக்கு எப்பவும் துணையாக இருப்பேன். எதுவாக இருந்தாலும் நீ வெள்ளிக்கிழமையிலேருந்து அப்பாங்கிற உரிமையோட என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு வராங்க ஆதி. இங்கே பாரதி பார்த்தா துறையை துரத்திக்கிட்டே ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க. துறையும் ஒரு குடோனுக்கு போயிடுறாரு. அது ஒரு பால் அடைஞ்ச குடோனு. அந்த குடோனுக்கு போனதும் பாரதியும் அந்த ஆட்டோவை விட்டு இறங்கி அந்த குடோனுக்குள்ளே போகிறாங்க. டேய் துரைனே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எப்போ ஜெயிலேருந்து வந்தான், எப்படி வந்தான் ஒன்றும் புரியல. வந்தவ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளானோட தான் வந்திருப்பான். சரி என்னவா தான் இருக்கும், போய் பார்க்கலான்ட்டு நேராக போகிறாங்க பாரதி குடோனுக்குள்ளே வந்ததுமே துரை வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு போய் கதவை சாத்திட்டு, அடடா பாரதி சும்மா சொல்லக்கூடாது, நான் இருக்கிற இடத்துக்கே தேடி வந்துட்டியேங்கிறாங்க. முதல்ல நீ எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்த அதை சொல்லுடாங்கிறாங்க பாரதி. அட என்ன பாரதி பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டியே, நீ என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டா நான் வெளியே வர முடியாதுன்னு நீ நினச்சியா? எனக்கு கனெக்ஷன் எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய ஆள் நான், இது தெரியாமல் போச்சு உனக்கு இப்படின்னு சொடக்கு போடுறக்குள்ளையா இந்த ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டே போகவும் பாரதி. எவ்வளவு பவர் எனக்கு இருக்கு, இது தெரியாமல் சின்ன பழத்தனமா என்கிட்ட கேள்வி கேட்டிய பாரதி. என்னோட விளையாட்டு எப்படி தெரியுமா, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி நீயும் வந்துட்டு, ஆனால் என்னை கண்டுபிடிச்சிட்டேங்கிற கத்தில் தான் நீ இருக்க. ஆனால் எல்லாமே நான் போட்ட பிளான் பாரதி. இது எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி வச்சிருந்த கத்தி எடுத்து காட்டுறாங்க. கத்தியால குத்துற மாதிரி பாரதிக்கே கை காட்டும் போது அப்ப பாரதி உஷாரா அந்த பக்கம் கிடந்த கட்டை எடுத்து அந்த கத்தியை கையில வச்சிருந்த கையோடு தட்டி விடுற. கையில வச்சிருந்த கத்தி கீழே விழுந்துருது. அடுத்தது பாரதி அந்த கத்தியை எடுத்துக்கிறாங்க. துரை அதை தடுத்து நிறுத்து போகும்போது பாரதி அவங்க கையும் கிழிச்சிடுறாங்க. கத்தியும் போட்டுட்டு அங்க ஓடி போய் தப்பிச்சிடுறாங்க. பாரதி போட்டுட்டு போன கத்தியை தலைகீழ திருப்பி பிடிச்சிக்கிறாங்க. துரை மேடம் சொன்ன மாதிரி நீங்க திட்டம் போட்டபடியே பாரதியை எப்படியோ இங்க கூட்டிக்கிட்டு வர வச்சு அந்த கத்தியில பாரதியோட கைரேகையை பதிவு வச்சுட்டாங்கிறாங்க துரை. அப்பதான் பவானி மித்ரா சுதாகர் எல்லாரும் வெளியில வராங்க. ஆஹா சூப்பர் துரை, நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நீ எப்படியோ பாரதியோட கைரேகையை இந்த கத்தியில பதிவு வச்சுட்டியல, உன்னோட கெட்டிக்காரத்தனத்தை நான் பாராட்டுறேன் துரை. என்ன செய்யறது, நாம போட்ட பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறாங்க. இதை கேட்ட துரை என்ன மேடம் என்ன மாறுதல் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. அதான் துரை சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. யாரோ ஒருத்தனை கொண்டு போட்டு அந்த அனாதை பணத்தை கொண்டு போய் எரிக்கிறத விட உன்னையே கொண்டுட்டு எரிச்சிட்டா உண்மையிலுமே போலீஸ் நம்புமல்ல அப்படின்னு சொல்லி துரையை ஒரே குத்து பவானி குத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு ஏகாம்பரம் சுதாகர் மித்ரா இவங்க யாருமே இதை எதிர்பார்க்கல. பவானியா துரையை குத்தி சாச்சிடுறாங்க. இதை எதிர்பார்க்காத துரை, ஐயோ மேடம் நான் உங்களை எவ்வளவு நம்பினேங்கிறாங்க. நம்பினதுக்கு தாண்டா உனக்கு கிடைச்ச பரிசுங்கிறாங்க. ஆனால் பவானி அவங்க கையில் க்ளோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கைரேகை பதியாத அளவுக்கு பாரதியோட கைரேகையும் துரையோட கைரேகையும் பதிகிற மாதிரி அந்த கத்தியை போட்டு வர கூட பவானியை எதிர்த்து கேட்குறாங்க. என்ன மேடம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஏய் வாய மூடு, சத்தம் போடாத, இவன் செத்தா தான் நம்ம பாரதியை பழி வாங்க முடியுங்கிறாங்க. அப்போ துரை சொல்றாங்க என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன், என்னைய குத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுங்கிறாங்க. அதுக்கு பவானி சொல்றாங்க எந்த காரணம் காரியம் இல்லாம இந்த பவானி எதையும் செய்ய மாட்டா, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆளுங்களை வச்சு துரையை கொண்டு போய் பார்க்கில் வச்சு சுட்டுருங்க. அதுக்கப்புறம் இது பாரதி தான் செஞ்சான்னு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்ட்டு பவானி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்ப சுதாகர் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அவரோட வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. வந்ததும் இங்க பாரதிங்கிறது யாருங்கிறாங்க. அப்போ பாரதியை கூப்பிடுறாங்க பாட்டி. பாரதி வந்ததும் போலீஸ் கிட்ட நான் தான் பாரதிங்கிறாங்க. ஓ நீங்க தான் பாரதியா, உங்களை ஒரு கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். துரைன்னு ஒருத்தரை நீங்கள் அடித்து கொலை பண்ணி எரிச்சிருக்கீங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்கு நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னதும் பாரதிக்கு ஒன்றுமே புரியல. இப்போ பாரதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பவானி செஞ்ச கொலையை பாரதி மேலே பழைய தூக்கி போட்டிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.